ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்த்தியான அரைக்கீரை பொரியல் செய்யலாம் வாங்க. ஒரு கட்டளவுக்கு அரைக்கீரையை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். கடாயை வச்சுடுங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் கடுகு, இது கூடவே 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. கடுகெல்லாம் பொரிஞ்சு வந்ததும் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு நிறம் மாறணும், அந்தளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இது கூடவே 10லிருந்து 15 பூண்டு பல்லை தோல் நீக்கி சேர்த்துக்கோங்க. பூண்டு பல் சின்ன சின்னதாக பார்த்து சேர்த்துக்கோங்க. பெரிய சைஸாக இருந்தால் கட் பண்ணிக்கோங்க. இது கூடவே பெரிய சைஸ் வெங்காயம் 1 கட் பண்ணி சேர்க்குறேன். 3 பச்சை மிளகாயை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்க்குறேன். வெங்காயம் பச்சை மிளகாலாம் இந்த அளவுக்கு வதங்கினதும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்ச அரைக்கீரையை இது கூடவே சேர்த்துக்கலாம். நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை. கீரையை அலசிட்டு வரக்குள்ளே இருக்கிற தண்ணியே போதும். நான் இளங்கீரையாக வாங்கியிருக்கேன். இதுவே கொஞ்சம் கீரை முத்தின மாதிரி இருந்தால் 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 4 ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலையை தோல் நீக்கி மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுங்க. ரொம்ப நைஸாகவும் வேணாம், ரொம்ப கொரப்பாகவும் வேணாம், மீடியமாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இந்த அளவுக்கு கீரை இந்த அளவுக்கு வதங்கினதும் 2 சிட்டிகை அளவுக்கு பெருங்காய பொடி, வறுத்து அரைச்ச வேர்க்கடலை பொடி 2யும் சேர்த்து கலந்து விடுங்க. ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டான அரைக்கீரை பொரியல் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.